ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறேன். இந்த தேங்காய் பால் சாதம் வந்து வாய் புண்ணு, வயிறு புண்ணுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. வாய் வயிறுலாம் வெந்து போச்சுன்னா அந்த டைம் இதை வச்சு சாப்பிட்டோம்னா அது வந்து சீக்கிரம் குணமாயிரும். அந்த இது இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பச்சரிசிங்க. அது பச்சரிசியில் தான் தேங்காய் பால் சாதம் வைக்கணும். ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு தண்ணி வந்து 3 கப்பு. எந்த அளவில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே, நான் 1 டம்ளர் எடுத்தேன் அரிசி, அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு வந்து அதிகமாகலாம் தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேங்காய் பால் சாதம் கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் 3 டம்ளர் தண்ணி நான் கரெக்டாக ஊற்றிக்கிறேன். இப்போது இது கூட கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் போடணும். வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வயிறு புண்ணுக்கும் நல்லா கேட்கும். அது கூட கொஞ்சம் மிளகும் நல்லா குளிர்ச்சியானது. இப்போ அது கூட கொஞ்சம் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 இது பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அதே இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இது 20 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா குழஞ்சி மசிஞ்சு வரணும் இந்த சாதம். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த சாதம் வந்து நல்லா மசிஞ்சிருச்சுங்க. நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை ஊற்றலாம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கெட்டி பாலாக வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஊற்றலாம். ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கிறோங்க. தேங்காய் பால் வந்து திரண்டு போயிடாமல் அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு 1 செகண்ட்லேயே இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். 1 செகண்ட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 1 செகண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. கொதிச்சா தேங்காய் பால் திரண்டு போயிடும். இப்போ சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றுறனால இது வாய் வயிறு வெந்து போனால் வச்சு சாப்பிட்டா அந்த புண்ணெல்லாம் சீக்கிரமாக குணமாயிரும். அதுக்கு ரொம்ப நல்லது. இதில் சேர்த்துருக்கிறது வெந்தயம், பூண்டு, மிளகு, இதெல்லாம் வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.